ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் 2 நாளைக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிருந்தேங்க. அங்கே ஒரு டெத்து செய்தி வந்துச்சு, பேட் நியூஸ். சண்டே அங்கே போயிருக்கும்போது எங்கள் அத்தை பொண்ணு என் கூட வந்திருந்தாங்க. எங்கள் அத்தை பொண்ணு கூட்டின்னு போயிட்டு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட தோட்டங்க இது. எங்கள் அத்தை பொண்ணு தோட்டம் கிடையாது, எங்கள் தோட்டமும் கிடையாது. கிராமத்தில் இங்கே பாருங்கள், வாழை, முருங்கை மரம், வாழை மரம், தென்னை மரம், எவ்வளோ பாருங்கள், மாமரம் கொத்து கொத்தா காய்ச்சி உடனே இதை ஆன் பண்ணிக்கலாம். அது மீட்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டிமா வீட்டில் இல்லை. பாட்டிமா ஒரு வயசான பாட்டி தான் இதை பராமரிக்கிறாங்க. தோட்டமாக க்ளீனாக வச்சுருக்காங்க. அந்த பாட்டிமா வீட்டில் இல்லை. ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணோம், சரி வா நம்ம போட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கலாம், அந்த தோட்டத்தை மக்களுக்கு காட்டலாம். கிராமத்தில் எவ்வளோ பசுமையாக வச்சுருக்காங்க பாரு. இதுமாதிரி மரம் செடி கொடியெல்லாம் வளர்த்து, காய்கறிலாம் வளர்த்து, தோட்டம் அது ஒரு பக்கத்தில் காய்கறிலாம் இருக்குதுங்க. அது உள்ளே போயிட்டு உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு நான் வீடியோ எடுத்துருக்கேன். நான் அதை இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். நாளை மறுநாள் நான் போடுறேன். இப்போ இதில் பாருங்கள், இந்த தோட்டத்தில் அவ்வளோ மாங்காங்க, கைக்கு எட்டுற தூரத்துக்கு மாங்காய். இந்த பாருங்கள், இந்த மாங்காய் கிராமத்தில் அது ரோடு, பிள்ளைங்க போகும்போது வரும்போது பறிக்கும்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா அந்த கல்லுக்கும் அந்த பக்கத்தில் மறைச்சி வச்சுருக்காங்க அவங்க. அதை போய் நாங்கள் பார்த்து ஃபோட்டோ எடுத்து வெளியில் வச்சுட்டு அதே இடத்துல திருப்பி வச்சுட்டோம். ஏன்னா பாவம் நம்ம அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க போகும்போது வரும்போது பறிச்சுட்டு போயிடும். அந்த பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து செடியை பராமரிக்கிறாங்க அவங்க. நீங்களும் இந்த மாதிரி இடம் இருந்ததுன்னா உங்கள் கிராமத்தில் செடி கொடிலாம் வைங்க, மாங்கன்னுலாம் வைங்க, பலாக்கன்று வைங்க, தென்னை, பலா எல்லாமே வைக்கலாங்க. தோட்டத்தில் இடம் இருந்ததுன்னா உங்களுக்கு வைங்க. எங்கள் தோட்டத்தை காமிச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எங்கள் தோட்டத்தில், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க தோட்டத்தில் கூட பலாமரம் அவ்வளோ ஒரு 7 வருஷத்து பலாமரங்க. அது 7 வருஷம் முன்னாடி அவங்க சும்மா அப்படியே விதை போட்டாங்க. நாங்களும் போட்டால் அதுமாதிரி வரல. பட் அவங்க தோட்டத்துக்கு வந்துருச்சு. இப்போ பலாப்பழம் பாருங்கள், கொத்து கொத்தாக காஞ்சி தொங்குது அவங்க வீட்டில். அதே மாதிரி இந்த தோட்டத்துலையும் பாருங்கள், இவங்களும் இதுமாதிரி கொட்டை போட்டு தான் வந்ததாமா. அந்த பாட்டிமா இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு நாள் சொல்லியிருக்கு. நாங்கள் சும்மா பலா போட்ட வந்துச்சு. அந்த மரத்தை அப்படியே நட்டு அதை வேலி கட்டி நாங்கள் பாதுகாத்துட்டோம். அந்த பாட்டிமா ஒரு நாள் சொல்லிச்சு என்கிட்ட. சரின்ட்டு நானும் எங்கள் அத்தை பொண்ணு போய்ட்டு ஒரு வீடியோ எடுத்தோம். சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்க ஒரு தம்பி தான், பாஸ்கர்னு ஒரு தம்பி. அந்த தம்பி தான் எங்களுக்கு வீடியோ போய் எடுத்து கொடுத்தது. நீங்கள் போங்கக்கா, நான் எடுக்கிறேன் உங்களை வீடியோவை, கொண்டு போய் மக்களுக்கு காட்டுங்க. நிறைய பேர் மரம் செடி கூட பார்க்கணும், வாழை மரத்தை பார்க்கணும், தோப்பை பார்க்கணும். முருங்கை மரம் இருந்ததுங்க, ரொம்ப க்ளோஸ்அப்பில் தான் எடுக்க முடியாது. அது பின்னாடி இருக்கிறது முருங்கை மரம். சாட்டையாக முருங்கைக்காங்க, அவ்வளோ முருங்கைக்காய் தொங்குது. மாங்காய்னா அவ்வளோ மாங்காய் தொங்குது. ஐயோ, ரொம்ப ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த ஒரு டெத்து வீட்டை கூட காமிச்சேன். அது எண்ணத்தில் வீடியோ எடிட்டிங்கில் போயிடுச்சு போல இருக்குது. அது அப்படியே பக்கத்தில் தான் ஒரு 4-5 வீடு தான் டெத்து வீடு. நாங்கள் இந்த பக்கம் நாங்கள் வீடியோ எடுத்தோம். சரி, ஏன்னா ஒரு போர் அடிக்குதோ, நமக்கு கொஞ்சம் நேரம் இப்படி ரிலாக்ஸாக இப்படி இந்த பக்கம் வரலாம். அங்கே அழுவுறதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு மனசு. அதுக்கப்புறம் இந்த பைக்கு நிற்கல, அதுக்கு அந்த பக்கம் தான் அந்த வீடு, ஒரு 4-5 வீடு தள்ளி இருக்கும் அந்த வீடு. அதனால் அங்கே தான் போய்ட்டு நாங்கள் எடுத்தோன்னே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு பக்கம் துக்கமாக இருந்துச்சு. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.